ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்முடைய சேனல் மெம்பர்ல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட கேட்டிருந்தாரு. டேட்டா அனாலிசிஸ் பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாரு. டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் அண்ட் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா அனாலிசிஸ் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்மகிட்ட எந்த ஒரு டேட்டாவுமே வந்து ப்ராப்பரா வராது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆப்பசைடா அங்க, இங்கன்னு சொல்லி ஒரு மாரி கிளம்சியான ஒரு டேட்டா தான் நம்ம கைக்கே வரும். அத வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கிளீன் அப் பண்றது நம்ம தான். கரெக்ட். ஸோ அத வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கிளீன் அப் பண்ணணும். தென் அத கிளீன் அப் பண்ணி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அத ஆர்கனைஸ் பண்ணி முடிச்ச உடனே, நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டாவ பார்க்குறப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த டேட்டா எப்படி கிளீன் அப் பண்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்லே ஒரு வீடியோ இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற மாரி ஒரு வீடியோ இருக்கும். அத நான் பின் பண்றேன். என்ன அத வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்ட வந்து எப்படி நம்ம வந்து அம் கிளீன் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒண்ணு. ஸோ இப்போ ஓகே. நான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்ப இந்த ஆர்கனைஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லாமே பண்ணியாச்சு. இப்ப தான் வந்து நமக்கு இன்னும் நெறைய குழப்பங்கள் வரும். ஓகே. அந்த குழப்பங்கள் எதுக்காக அப்படின்னீங்கன்னா, ஆஸ் எ டேட்டா அனாலிசிஸ்ட்டா நம்முடைய ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம குடுக்குற டேட்டாவ வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சீனியர்ஸ், நம்மளுடைய ஐ மீன் அந்த கம்பெனியோட ஹெட்டோ ஹூவர் இட் இஸ் அவங்க வந்து டிசிஷன் மேக்கிங் எடுப்பாங்க. கரெக்ட். அவங்க எதுவுமே வந்து போய் டேட்டாவ அவங்க போய் ப்ரிப்பேர் பண்ண போறது கிடையாது. நம்ம ஷோ பண்றத வச்சு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த டிசிஷன் எடுக்குறாங்க. ஸோ திஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நம்ம அந்த டேட்டாவ வந்து ப்ரிப்பேர் பண்றப்போ, ஐ மீன் கிளீன் அப்லாம் பண்ணிட்டோம். பட் அந்த டேட்டாவ வந்து பிரசன்டபிளா ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் பி திங்க் லைக் ஒரு அந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் மாரியோ, அந்த கம்பெனியோட ஒரு சிஇஓ, சிஎஃப்ஓ மாரியோ யூ மஸ்ட் திங்க். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஆர்கனைசேஷனோ என்ன நம்மளுடைய கோல வந்து அச்சீவ் பண்ற மாரி இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த பேசிக். ஃபர்ஸ்ட் வந்து கிளீனிங், தென் யூ ஷுட் திங்க் லைக் அ சிஇஓ, சிஎஃப்ஓ, மேனேஜிங் டைரக்டர் டுவார்ட்ஸ் யுவர் ஆர்கனைசேஷன் கோல். இதுதான் வந்து ஒரு டேட்டா அனாலிசிஸ்க்கு வந்து பேசிக்கா இருக்கிற விஷயங்கள். ஸோ இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இன்னும் காம்ப்ளிகேஷனா போலாம். பட் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் இது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேம் இதே ப்ராசஸ்ல போலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ என்னோட அதாவது என்னோட நான் ஏன் வந்து இந்த டேட்டா அனலிசிஸ்ல வந்து ரொம்ப அப்சஸ்டா இருக்கிறேன் அப்டின்னீங்கன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஆக்சுவலா வந்து என்னுடைய மேனேஜிங் டைரக்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நிசார் கசான்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ஒரு விஷயம் சொன்னாரு. என்னன்னா வந்து, நான் எப்பயுமே வந்து நெறைய கதையா சொல்லுவேன். அதாவது நெறைய டேட்டா ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவேன். பட் அது வந்து நெறைய ஸ்டோரியா இது, அது, இதுன்னு சொல்லுவேன். ஒரு கிளம்சினஸ் இருக்கும். அப்போ அவர் சொன்ன விஷயம் இது ஒண்ணு தான். வெயிட் ஒரே ஒரு செகண்ட் இருங்க. இப்ப என்னன்னா, ஒரு சிம்பிளான விஷயம் தாங்க. அதாவது அவர் சொன்ன விஷயம் வந்து என்னன்னா, இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். கரெக்ட்? ஸோ இந்த ட்ரையாங்கிள்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாப்ல இருக்கு இல்லையா? இது வந்து மேபி கிவ் மீ எ செகண்ட். ஓகே. லிட்டில் பிட் ஜூம். ஸோ இது ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாப் இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கணும் அப்படிம்பாரு. ஓகே. நம்ம அடுத்து ப்ரிப்பேர் பண்றப்ப காமிக்கிறேன். இம்பாக்ட்ஃபுல். இந்த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது இந்த அடுத்தடுத்த லெவல்ல நம்ம சொல்லப்போற விஷயங்கள் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி தான். ஓகே. ஸ்டோரி மீன்ஸ் வாட்? ஸ்டோரி மீன்ஸ் ஸ்டோரி. ஓகே. ஸ்டோரி. ஸ்டோரி மீன்ஸ் வாட்? ஸ்டோரி மீன்ஸ் அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரில் டவுன் பண்ணி சொல்லிக்கிட்டே போவோம். ஸோ திஸ் இஸ் த இதுதான் ஒரு ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பாக்ட்ஃபுல். தென் வந்து பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டூ கிரியேட் அ ஸ்டோரி. ஓகே. ஸோ பிகாஸ் நெறைய விஷயங்கள் மறந்துருவேன். அதனால ஐ ஆல்வேஸ் நோட் இட் டவுன். ஓகே. ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மகிட்ட ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டா வந்து இப்போ நம்ம வந்து கிளீனா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு பண்ணோம்னா, அதுவுமே இன்னும் நெறைய டிலே ஆயிடும். இஃப் யூ வாண்ட் டூ சீ தட் வீடியோ நெறைய வீடியோஸ் இருக்கு. நெறைய பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர்பா நெறைய வீடியோஸ் போட்டுருக்காங்க. யூ மே கோ அண்ட் வாட்ச். ஆர் நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்ட எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற வீடியோ இருக்கு. அதையும் நீங்க வாட்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அஸ்யூம் தட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஓகே. இது நம்மளுடைய ஒரு டேட்டா. இந்த டேட்டால வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் டேட் இருக்கு. அ லிட்டில் பிட் ஜூம். ஓகே. ஆர்டர் டேட் இருக்கு. தென் இயர் இருக்கு. சேல்ஸ் இருக்கு. ப்ராஃபிட் இருக்கு. ப்ராடக்ட் நேம், மேனுஃபேக்சரிங், பிராண்டு, சப் பிராண்ட். ஸோ இந்த மாரி தான் ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேட்டா வந்து ஆ அதாவது கிளீனான அ காலம், காலம் ஹெட்டர்ஸ், தென் ரோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய டேட்டாஸ். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணணும்.
டேட்டாவா இதுவுமே வந்து ஒரு பேசிக் தான். ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து சொன்ன மாரி, அதாவது ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். கரெக்ட்டா? இப்ப நீங்க ஒரு ஒரு கம்பெனி மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறீங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேல்ஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட்டு நீங்க எதிர்பார்க்கிறது என்னவா இருக்கும்? என்னோட சேல்ஸ் என்ன? கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஓ! என்னுடைய ப்ராஃபிட் எவ்வளோ? ரைட். ஸோ இந்த மாரி தான் நீங்க விஷயங்கள் ஃபர்ஸ்ட்டு எதிர்பார்ப்பீங்க இல்லையா? ஏன்னா வந்து நீங்க வந்து ஷோ பண்ணி காமிக்கிறீங்க. காமிக்கிறப்போ, இதான் வந்து நம்மளுடைய டோட்டல் சேல்ஸ். இதான் நம்மளுடைய டோட்டல் ப்ராஃபிட். இப்படி தான் சொல்லுவீங்க. நீங்க டைரக்ட்டா போய் இதில போய் ஒண்ணு ஒண்ணா ஃபில்டர் பண்ணி சொல்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் சோ மச் போரிங். கரெக்ட். ஸோ அதனால இப்போ நம்மகிட்ட டேட்டா இருக்கு. இத எப்படி வந்து அனலைஸ் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் கண்ட்ரோல் ஏ ஓகே செலக்ட் பண்றேன். இன்சர்ட் போறேன். தென் பிவோட் டேபிள் கிளிக் பண்றேன். இந்த பிவோட் டேபிள் இதுவுமே நீங்க பேரலா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. பிவோட் டேபிள் நம்ம கிளிக் பண்ண உடனே டேட்டாவே வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ரேஞ்ச் வந்து பிக் பண்ணிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, A1லேருந்து தென் O அதாவது 15,000 ஏன்னா நம்மகிட்ட 15,000 இருக்கு. இன்க்ளூசிவ் ஆஃப் காலம் ஃபர்ஸ்ட் ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 15,001 டேட்டா நம்மகிட்ட இருக்கு. இது வந்து நியூ ஒர்க் ஷீட்லயா இல்ல எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்லயான்னு கேட்கும். இது டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளுடைய நீட். இப்போ இன்கேஸ் வந்து நீங்க வந்து ஒரு டேஷ்போர்ட் மாரி கிரியேட் பண்றப்போ எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் யூஸ் பண்ணுவீங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நியூ ஒர்க் ஷீட் போறோம். கிளிக் ஓகே. சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்முடைய பிவோட் டேபிள் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆஸ் எ மேனேஜிங் டைரக்டரா திங்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ரெக்யர்மென்ட் என்ன? நம்மளுடைய ஆஸ் எ மேனேஜிங் டைரக்டரா எனக்கு தேவை என்ன? டோட்டல் சேல்ஸ். கரெக்ட். நான் வந்து இந்த பிவோட் டேபிள் இதில வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்றேன். ஸோ இந்த சேல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்மகிட்ட ஒரு 4 பாக்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் பண்றதுக்கு, இன்னொன்னு காலம் வைஸ் டேட்டா, இன்னொன்னு ரோ வைஸ் டேட்டா. அதாவது நம்ம பிவோட் மேட்ரிக்ஸ் போடுறதுக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ. இப்போ வந்து என்னுடைய டோட்டல் சேல்ஸ் என்னன்னு நான் பார்க்க போறேன். என்னுடைய சேல்ஸ் எடுத்துட்டேன். ஸோ இப்போ என்னுடைய டோட்டல் சேல்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஃபார்மேட்ல இல்லாம ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐ மீன் நம்மளுடைய வேல்யூ அப்படிங்கிறதுனால இது வந்து தௌசண்ட்ஸ்ல வந்து செப்பரேட் பண்ணிடும். ஸோ தட் மீன்ஸ் 5 crore. ஓகே. 5 crore 53 lakhs. ஓகே. ஸோ திஸ் இஸ் த டோட்டல் சேல்ஸ். இப்போ நம்ம டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுடைய கொஸ்டின் என்னவா இருக்கும்? நம்மளுடைய ப்ராஃபிட்டா இருக்கும். கரெக்ட். இப்போ இதுலயுமே வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ப்ராஃபிட்ட அப்படியே டிராக் பண்ணி சம் வெளியில கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ இப்போ என்னுடைய ப்ராஃபிட் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்முடைய கொஸ்டின் என்னவா இருக்கும்? ஓகே. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்ன? ப்ராஃபிட் என்னங்கிறது தெரிஞ்சுச்சு. பட் சேல்ஸ கம்பேர் பண்ணிட்டு என்னுடைய ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்னங்கிறது அடுத்து நம்முடைய கொஸ்டினா இருக்கும். இதுல ஓகே. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். நெக்ஸ்ட்டு இப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து இங்க நம்மகிட்ட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எதுவுமே இல்ல. கரெக்ட்டா? பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிவோட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா நம்ம கால்குலேட்டட் ஃபீல்டு வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா. அதாவது இந்த கால்குலேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இத கிளிக் பண்ணீங்கன்னா, கால்குலேட்டட் ஃபீல்டுன்னு வரும். இந்த கால்குலேட்டட் ஃபீல்ட கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு நேம் குடுத்துக்கலாம். என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். ஓகே. இப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்ன? ஈக்குவல் டூ என்னுடைய ப்ராஃபிட். கரெக்ட்டா? நம்ம வந்து ஃபீல்ட்ல இருக்கும். அதாவது நம்முடைய ஹெட்டர் நேம் இருக்கு இல்லையா? அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட். இத டபுள் கிளிக் பண்ணிட்டு ப்ராஃபிட் எடுத்தாச்சு. டிவைடட் பை இதில என்ன பண்ணுவோம்? நம்முடைய சேல்ஸ்ல டிவைட் பண்ணுவோம். கரெக்ட்டா? தென் கிளிக் அண்ட் ஆட். கிளிக் ஓகே. இப்போ இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஆட் ஆயிருக்கும். இங்கேயும் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜா இல்லங்கிறதுனால அது 1ன்னு காட்டுது. இப்போ நான் என்னன்னா பெர்சன்டேஜ் கிளிக் பண்றேன். ஸோ தட் மீன் 64%. கரெக்ட். நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? நீ எல்லாமே பண்ணிட்ட. டோட்டலா எவ்வளோ லைன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இது நடந்திருக்கு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய ஆர்டர் டேட்ட வந்து டிராக் அண்ட் டிராப் பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும். இது வந்து கவுண்ட் ஆஃப் ஆர்டர் டேட் வந்திருக்கும். அதாவது நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஏன்னா இது வந்து சம் கிடையாது. அதனால வந்து நியூமெரிக்கல் வேல்யூ கிடையாது. அதனால மேபி நீங்க இத பண்ணாலும் சரி, எந்த ஒரு இத பண்ணாலும் சரி. இப்போ நீங்க சேனல், ப்ராடக்ட் நேம் எத எடுத்து போட்டாலுமே இது கிளீனா வந்து கவுண்ட்ல தான் வந்திருக்கும். ஓகே. கவுண்ட் கிடைச்சிருச்சு. ரைட். நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? ஓகே. வாட் இஸ் த ஆவரேஜ் சேல்ஸ்? அப்படிங்கிற மாரி அடுத்த இது இருக்கும். நான் திருப்பி என்ன பண்ணேன்னா, என்னுடைய சேல்ஸ வந்து டிராக் அண்ட் டிராப் பண்ணி என்னுடைய வேல்யூஸ்ல கொண்டு போய் போடுறேன். இப்ப திருப்பி சம்மு தான் வந்திருக்கு. இது என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, ஆவரேஜ் பண்றதுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் செல்ல கிளிக் பண்ணிட்டு, ரைட் கிளிக், தென் சம்மரைஸ் வேல்யூ பை அப்படின்னு இருக்கும். சம்மரைஸ் வேல்யூ பை. தென் இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்ப சம் பண்ணியிருக்கு இல்லையா? இதில வந்து நம்ம வந்து ஆவரேஜ் கிளிக் பண்ணா, தட் மீன்ஸ் 3693. ஓகே. இது வந்து என்னுடைய ஆவரேஜ். நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? மினிமமா என்னப்பா சேல்ஸ் பண்ணியிருக்கிற? அப்படின்ற மாரி இருக்கும். அகைன் வந்து என்னுடைய சேல்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, டிராக் அண்ட் டிராப் பண்ணி உள்ள போடுறேன். தென் ரைட் கிளிக்,
தென் சம்மரைஸ் வேல்யூ பை மினிமம். ஸோ ₹5 இஸ் த மினிமம் சேல்ஸ் வேல்யூ. ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம். கரெக்ட்டா? அதுவுமே சேல்ஸ் எடுத்து கொண்டு போய் என்னுடைய மினிமம் கீழ போடுறேன். இங்கே ரைட் கிளிக் பண்ணி சம்மரைஸ் வேல்யூ பை என்னுடைய மேக்ஸ். ஓகே. ஸோ மேக்ஸிமம் 78,312. ஓகே. ஸோ இதை வந்து கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய மேனேஜிங் டைரக்டர்ட்ட நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்ல. இப்படி கொண்டு போய் நம்மளால ப்ரெசென்ட் பண்ண முடியாது. இது ஒரு மீனிங்கும் கிடையாது. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா, என்னுடைய வேல்யூஸ் இருக்கு இல்லையா? நம்ம வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலம்ல இருக்குது. இதை நான் என்ன பண்ணேன்னா ரோக்கு கொண்டு வரேன். ஓகே. சூப்பர். இப்போ நான் வந்து ரோ கொண்டு வந்துட்டேன். இப்போது இங்கே வந்து நம்மளுடைய ஹெட்டர்ஸ் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதாவது வேல்யூஸ் வந்து இப்போது இது வந்து கீ மெட்ரிக்ஸ். ஓகே. கீ மெட்ரிக்ஸ். தென் இது வந்து வேல்யூ. ஓகே. திஸ் இஸ் ஃபைன். ஓகே. கீ மெட்ரிக்ஸ். பட் இதுவுமே வந்து நம்ம வந்து சேல்ஸ்ன்னு இருக்குது. இப்படி நம்ம பண்ண அவசியம் இல்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் தட்டிட்டு தென் டோட்டல் சேல்ஸ். தென் அதே போல் இதுவுமே வந்து டோட்டல் ப்ராஃபிட். ஏன்னா சம் ஆஃப்னு போடுறத விட டோட்டல் ப்ராஃபிட். ஸோ இது வந்து சம் ஆஃப் ப்ராஃபிட் வேண்டாம். நம்ம வந்து டைரெக்டாகவே ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு வச்சுக்கலாம். தென் நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஓகே. நம்பர் ஆஃப் லைன்ஸ். அடுத்த ஆவரேஜ் சேல்ஸ். ஆவரேஜ் சேல்ஸ். சூப்பர். தென் மினிமம் சேல்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மினிமம் சேல்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து மேக்ஸிமம் சேல்ஸ். ஓகே. சூப்பர். ஸோ இப்போ நம்மளுடைய ஒரு பேசிக்காக நம்ம சொன்னோம் இல்லையா, மேஜராக இருக்கிறத பண்ணியாச்சு. பட் இதை இப்படியே தான் காமிக்கணுமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும் நமக்கு வந்து, இது எல்லாமே பண்ணிட்டேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு வந்து கண்ட்ரி வைஸாக என்னுடைய சேல்ஸ் என்ன அப்படிங்கிறத காமி. ஏன்னா டோட்டல் சேல்ஸ் சொல்லிவிட்டு பட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வைஸ் சேல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி காமி அப்படின்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படி தானே வரும் இல்லையா அஸ்யூம் பண்ணிங்கன்னா. ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிவோட் டேபிள் அனாலிசிஸில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஸ்லைசர்னு இருக்கும். இது வெரி வெரி யூஸ்ஃபுல் டூல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளவராக நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா இந்த கிரிட் லைன் இருக்கு இல்லையா, ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிட் லைனை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. வியூவில் போயிட்டு இந்த கிரிட் லைன்ஸ் எடுத்துருங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் ஒரு காலம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு நம்மளுடைய டேட்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கே ஒரு க்ளீனாக இருக்கும். ஓகே. இப்போது அகைன் வந்து பிவோட் டேபிள் அனாலிசிஸில் போயிட்டு நான் வந்து இன்சர்ட் ஸ்லைசர் போகிறேன். இன்சர்ட் ஸ்லைசரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா என்னுடைய கண்ட்ரி. ஓகே. இஸ் த கண்ட்ரி கிளிக். ஓகே. இப்போது நம்மளுடைய கண்ட்ரினுடைய ஸ்லைசஸ் வந்துச்சு. இங்கே வந்து ஈஸியாக நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கண்ட்ரினுடைய இன்ஃபர்மேஷன் வரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்மளால் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எடுக்க முடியாது. நீங்கள் ரிமூவ் ஃபில்டர் பண்ணோன்னா இந்த இது வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கிளியர் ஃபில்டர் இருக்கு இல்லையா, அந்த கிளியர் ஃபில்டரில் போய் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப இப்படி போய் நம்ம வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்லைஸில் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த இதில் அதாவது பட்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் இருக்கும். ஸோ காலமில் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 4 காலம்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இதை வந்து ரீசைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கம் டவுன். திஸ் இஸ் நைஸ் ரைட். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்னென்னா இப்போ இதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறப்போ எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ இன்கேஸ் வந்து இந்தியாவோட டோட்டல் சேல்ஸ் என்னப்பா அப்படிங்கிறப்போ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்தியாவோட டோட்டல் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,98,000. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் வந்து இவ்வளவு. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 72%. ஸோ 152 லைன்ஸ் வந்து இந்தியாவில் சேல்ஸ் பண்ணி வைக்கிறோம். யூ கேன் டெல் த ஸ்டோரி நவ் ரைட். ஏன்னா நம்ம முன்னாடி வந்து இம்பேக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. நவ் வி ஆர் டெல்லிங் த ஸ்டோரி. ஓகே. ஸோ கிளியர் ஃபில்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த பிவோட் டேபிளில் கிளிக் பண்ணிவிட்டு பிவோட் டேபிள் அனாலிசிஸில் போய் இன்சர்ட் டைம்லைன். இன்சர்ட் டைம்லைன் மீன்ஸ் இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து டேட் வேல்யூ இருக்குல்ல, ஏன்னா டேட் வேல்யூ தான் நம்மளால் டைம்லைன் பண்ண முடியும். அதனால் டேட் வேல்யூ ஆர்டர் டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பிக் பண்ணிக்கிச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஓகே. ஸோ ஆர்டர் டேட். சூப்பர். ஓகே. ஸோ ஆர்டர் டேட் இதையுமே வந்து நீங்கள் வந்து இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டேஸ்லேயும் வந்து பண்ணலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா
இயர்ஸாகவும் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நீட பொறுத்து. ஸோ 2027 இது இப்போ இன்கேஸ் ஒன்லி ஜூன் மட்டும் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, நீங்க வந்து ஜூன் மட்டும் பார்த்துக்கலாம். அதேபோல நீங்க வந்து ஒரு மல்டிபிள் இத வந்து எடுக்கிறீங்க அப்படின்னீங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் மந்த்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ நவ் ஐ கிளியர் ஃபில்டர். ஸோ இது அடுத்த இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரி இருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஒரு ஒன் ஸ்டெப் ஹெடா போய் நம்மளுடைய ரீஜியன் ஓகே ரீஜியன் வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ அப்படிங்கிறப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்சர்ட் ஸ்லைசரில் போயிட்டு என்னுடைய ரீஜியன் ஓகே ரீஜியன் கிளிக் ஓகே. இது வந்து நமக்கு வந்து ஏசியா, யூரோப், நார்த் அமெரிக்கா ஸோ அப்படிங்கிற ரீஜியன் நம்மக்கிட்ட இருக்குது. இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இன்கேஸ் ஏசியா கண்ட்ரீஸ்னால் ஒன்லி ஏசியா கண்ட்ரீஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்க முடியும். இல்லை யூரோப் கண்ட்ரீஸ்னால் ஒன்லி யூரோப் கண்ட்ரீஸ் மட்டும் நமக்கு வரும். அதனுடைய ஸ்டோரியை நம்ம வந்து சொல்லலாம். இன்கேஸ் நார்த் அமெரிக்கா அப்படிங்கிறப்போ இப்போ ரெண்டு இது மட்டும்தான். இப்போயுமே யோசிச்சு பாருங்க. பட் இது எல்லாமே கிரேட் அவுட்டாக இருக்குது. இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணாமல் நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ அதனுடைய ஸ்பெசிஃபிக் வேல்யூ மட்டும் வரணும் அப்படின்னீங்கன்னா, இந்த ஸ்லைசர் செட்டிங் போயிட்டு இங்கே வந்து ஹைட் ஐட்டம்ஸ் வித் நோ டேட்டா ஓகே அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போது இன்கேஸ் யூரோப் இங்கே இதில் கிளிக் பண்ணல. ஸ்லைசர் போயிட்டு ஸ்லைசர் செட்டிங்கில் ஹைடு வித் நோ டேட்டா இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தென் ஐ ஜஸ்ட் கிளியர். இப்போ வந்து ஏசியா ஓகே ஒன்லி ஏசியாவுடைய வேல்யூ மட்டும் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் இன்கேஸ் நார்த் அமெரிக்கா அப்படிங்கிறப்போ அதனுடைய வேல்யூ மட்டும் வரும். கிளியர் ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா அது எதுவுமே வராது. ஸோ இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளுடைய நீட் ஓகே. ஸோ ஜென்ரலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ எல்லாமே கீ மெட்ரிக்ஸ் என்ன அதுக்கு உண்டான ஒரு பேக்கப் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்னு வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு சிஓ4 திங்க் பண்ணிங்கன்னா கம்பேரிசன் பண்ணி கேட்பாங்க கரெக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஐ ஜஸ்ட் காப்பி திஸ் வேல்யூ ஓகே பேஸ்ட் இட் ஹியர். இப்போது மேபி இந்த இது வேணால் நம்ம புதுசாகவே ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஏன்னா நம்ம அந்த நியூ ஷீட் போயிருந்தான் பண்ணியிருந்தோம். எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கல இல்லையா. அதனால் என்ன பண்ணேன்னா பிவோட்டபிள் போகிறேன். இப்போது எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் போயிட்டு என்னுடைய லொக்கேஷனை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். எங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஐ ஜஸ்ட் செலக்ட் ஹியர். இப்போது நம்மளுடைய சார்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டுக்கு நானது. இப்போது நம்மளுடைய கம்பேரிசன் இருக்குது இல்லையா. ஸோ கம்பேரிசனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா என்னுடைய இயர் ஓகே என்னுடைய இயர். ஸோ 24, 25, 26, 27 இருக்குது. இப்போ இதில் என்னுடைய சேல்ஸ் என்ன ஓகே சம்மரைஸ் பண்ணுறேன். தென் இதில் என்னுடைய ப்ராஃபிட். நவ் வி ஆர் கம்பேரிங் 2 டேட்டாஸ் ரைட். இப்போ இதெல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கமா ஸ்டைலில் கொண்டு போயிட்டு இருக்கிற டெசிமல்ஸ் வேண்டாம். ஏன்னா நம்ம டோன்ட் யூஸ் டெசிமல்ஸ் டூ மச். ரொம்ப சின்ன வேல்யூஸ்க்கு வந்து ஒரு டெசிமல் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த டேட்டாவே ரொம்ப ஒரு மாதிரி கிளம்சினஸாக இருக்கும். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன ஸ்டோரி சொல்லுவோம் அப்படின்னீங்கன்னா ஸோ 2024 எவ்வளோ இருக்கோ 2025, 26, 27 என்னுடைய சேல்ஸ் என்ன என்னுடைய ப்ராஃபிட் என்ன ஆர் இஃப் யூ வாண்ட் ஆட் ஏன்னா நம்ம வந்து கால்குலேட்டட் ஃபீல்டு இருக்கு இல்லையா அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜும் நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கலாம். பர்சன்டேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ வந்து 2024 64 26 வந்து பார்த்தீங்கன்னா 65 இருக்குது. பட் 27 வந்து 63% ஆயிருக்கு. ஸோ யூ ஸ்டார்ட் டெல்லிங் த ஸ்டோரி இந்த மாதிரி. இது நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஓகே. ஸோ இது எல்லாமே பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதே பிவோட் டேபிள் நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணி என்னுடைய பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேண்டாம். இதை வந்து எப்படி கிராஃபிக்கலாக ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் போகிறேன். இன்சர்ட்டில் வந்து என்னுடைய காலம் சாட் ஓகே சூப்பர் ஓகே இது என்னுடைய காலம் சாட். ஸோ இந்த காலம் சாட்டில் வந்து எனக்கு வந்து 2024 உள்ள என்னுடைய சேல்ஸ் இது என்ன எல்லாமே இருக்குது. ஆல்வேஸ் டெலிட் த கிரிட். அந்த கிரிட் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சின்ன பட்டன்ஸ் இருக்குது பாருங்கள் சம் ஆஃப் ப்ராஃபிட்டு இயரு. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இயரில் ஏதாவது ஃபில்டர் பண்ணாலும் இங்கேயும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். பட் ஆல்ரெடி இங்கேயே நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நம்முடைய பிவோட் சார்ட் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ ஹைடுன்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காகவும் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹைடால் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹைட் ஆயிரும். அதே போல் என்னுடைய இது நமக்கு வந்து பார்க்குறப்பே தெரியும் சம் ஆஃப் சேல்ஸ் சம்மரி ஆஃப் ப்ராஃபிட் இருக்குது. ஆர் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் சம்திங் இப்போ நம்ம வந்து ஆக்சிஸ் டைட்டில் ஏதாவது போடணும் அப்படின்னீங்கனாலும் நீங்கள் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கலாம். இந்த சார்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல அங்கே போய் நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இல்லை சார்ட்டினுடைய டைட்டில் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். மேபி ஐ கேன் கிவ் த சார்ட் டைட்டில் ஆல்சோ
ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் டெலீட், இதுவும் எனக்கு வேண்டாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் டேட்டா லேபிள்ஸ் போய்க்கிறேன். ஓகே, இங்கேயுமே வந்து ஆட் டேட்டா லேபிள்ஸ், மேபி ஐ ஜஸ்ட் bring some little bit visibility, so it's clear, right? Then இது வந்து நான் என்ன பண்ணேன்னா சார்ட் டைட்டில் நம்ம வந்து இயர் ஓவர் இயர், ஓகே, சேல்ஸ் வர்சஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஹெட்டர் கொடுத்துக்கிறேன். இப்படியும் வந்து நீங்கள் வந்து கிராஃபிக்கலாக வந்து நம்மளுடைய ஸ்டோரியை சொல்ல முடியும். இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இது. கலர்ஸையும் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போது சாரி, கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹோம்லேயே வந்து நீங்கள் மேபி என்னுடைய சேல்ஸ், தென் என்னுடைய ப்ராஃபிட்க்கு வந்து மேபி லைட் க்ரீன் இப்படி கொடுக்குறப்போ நமக்கு வந்து அந்த சார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப கண்ணுக்கு அடிக்காமல் ரொம்ப ஒரு க்ளீனான சார்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது நம்மளுடைய சேல்ஸ் எல்லாம் என்ன ஆச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவாக இருக்கும், அடுத்து நம்ம ட்ரில் டவுன் பண்ணுறப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னீங்கன்னா, என்னுடைய சேல்ஸ் வந்து மேனுஃபேக்சரர் வைஸாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு எப்படி, ஸோ ஐ ஜஸ்ட் ரிமூவ் த இயர். ஓகே, தென் ஐ ஜஸ்ட் ரிமூவ் மை ப்ராஃபிட். இப்போ என்னென்னா என்னுடைய இந்த சர்ச் பார்லேயே நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப லாங் லிஸ்ட்டாக இருக்குங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா பார்க்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மேனுஃபேக்சரர் வைஸாக என்னுடைய சேல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பார்க்குறோம். இப்போ இதையுமே வந்து இப்போது இந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு மேனுஃபேக்சரர் நேம் இருக்குது, அதனுடைய சேல்ஸ் இருக்குது. இப்போ இதை வந்து என்னென்னா சார்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எப்பயுமே வந்து நார்மலாக சும்மா அந்த வேல்யூ அப்படியே போடாதீங்க. ஆல்வேஸ் யூஸ் ஹையஸ்ட் லோயஸ்ட் ஆர் லோயஸ்ட் ஹையஸ்ட், தென் will it create the impact. இப்போ என்ன பண்ணோன்னா சார்ட், நம்ம இதிலே ரைட் கிளிக் பண்ணி சார்ட்டில் போனீங்கன்னா இதில் வந்து லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். சூப்பர். இப்போது இதையுமே எப்படி விசுவலைஸ் பண்ணலான்னு பாருங்கள். டிஃப்ரெண்ட் வேஸாக இருக்கும். நீங்கள் ஒரு பெர்ஸ்பெக்டிவே மாறிடும் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணேன்னா அகைன் வந்து என்னுடைய 2D காலம் சார்ட் போகிறேன். இது ஒன் ஆஃப் த வே. பட் இதே இதை நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பியும் வந்து இன்னொரு சார்ட் க்ரியேட் பண்ணுறேன். இன்சர்ட் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய 2D பார் சார்ட் போகிறேன். ஓகே, 2D பார் சார்ட் போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசிபிலிட்டி இருக்காது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசிபிலிட்டி கிளியராக இருக்கும். இதுலேயுமே வந்து ஜஸ்ட் ரிமூவ் த ஃபீல்டு. ஓகே, பட் இதில் வந்து இது அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நார்த் விண்ட் ட்ரேடர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும். இது எப்படி வந்து ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னீங்கன்னா ஃபார்மேட் ஆக்சிஸ் போயிட்டு இங்கே வந்து கேட்டகரிஸ் இன் ரிவர்ஸ் ஆர்டர்னு இருக்கும். இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து க்ளீன் ஆயிடும். ஸோ ரொம்ப க்ளீனாக இருக்கும். இப்போ இந்த சார்ட்டு நம்மளுடைய இந்த வேல்யூஸ் வேண்டாம், டோட்டல் வேண்டாம், என்னுடைய கிரிட் லைன் வேண்டாம், இங்கேயுமே என்னுடைய கிரிட் லைன் வேண்டாம். ஸோ இப்போது இந்த 2 சார்ட்டையும் கம்பேர் பண்ணுறப்போ திஸ் இஸ் த வின்னர், ரைட்? ஏன்னா வந்து இந்த இது வந்து நம்மளுடைய அந்த நேம் எல்லாமே விசிபிலிட்டி இருக்காது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரான விசிபிலிட்டியாக இருக்கும். திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு சூஸ் த ரைட் கிராஃப். ஏன்னா வந்து எல்லா கிராஃபும் நம்ம வந்து பண்ண முடியும். பட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த ரைட் கிராஃப் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, சூப்பர். ஸோ இப்போது நம்மளுடைய நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மேனுஃபேக்சரர் வைஸாக நம்மளால் வந்து வி கேன் டெல் த ஸ்டோரி. ஹூ இஸ் அவர் டாப் சேல்ஸ் மேனுஃபேக்சரர், தென் கான்டோசோ லிமிடெட், தென் ஹீஸ் த செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வி கேன் டெல் சம் ஸ்டோரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் கேட்டகரி வைஸ் நெக்ஸ்ட். தென் ஐ ஜஸ்ட் காப்பி திஸ் டேட்டா அண்ட் கிளிக். இப்போது என்னுடைய பிவோட் டேபிள் அனாலிசிஸ் போகிறேன். ஃபீல்ட் லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கு தேவைப்படாது, சம்டைம்ஸ் நமக்கு தேவைப்படும். இதில் வந்து பிவோட் டேபிள் அனாலிசிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஷோவில் இருக்கும். இதில் வந்து ஃபீல்ட் லிஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவை. இப்போது ஐ ஜஸ்ட் ரிமூவ் த மேனுஃபேக்சரர். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னிங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் கேட்டகரி. ஓகே, என்னுடைய ப்ராடக்ட் கேட்டகரி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சேனல். ஓகே, சூப்பர். திஸ் இஸ் த டேட்டா. இதை வந்து நம்ம வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்மகிட்ட ப்ராடக்ட் கேட்டகரி இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எந்த சேனல், கேட்லாக் வைஸாவோ இல்லை ஆன்லைன்லையோ இல்லை ரீசெல்லர் ஸ்டோர் எப்படி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம வந்து ஒரு கிளியராக ப்ரெசென்ட் பண்ணுறது. இப்போ நம்ம இதை ஒரு காலம் சார்ட்டில் ப்ரெசென்ட் பண்ண முடியுமா? இதுவும் ப்ரெசென்ட் பண்ணலாம். பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெலீட். இப்போது ஓகே, இப்போ நம்முடைய காலம் சார்ட் கிரியேட் பண்ணியாச்சுல. இப்போ நான் என்ன ஐ டோன்ட் ஹேவ் ஸ்பேஸ். ஐ டோன்ட் நோ உங்களுக்கு விசிபிளாக தெரியுதான்னு எனக்கு தெரியுமில்ல. ஓகே,
இப்போ நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய டிசைன் சார்ட்ல கிளிக் பண்ணிட்டு டிசைன் போனீங்கன்னா, இங்க வந்து சேஞ்ச் சார்ட் டைப்ன்னு இருக்கும். இப்ப இந்த மாரி நம்ம வந்து நெறைய கேட்டகரிஸ வந்து கம்பேர் பண்றப்போ என்ன பண்ணணும் அப்டின்னீங்கன்னா, இந்த ஸ்டாக்டு காலம் சார்ட்ட வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இட் கிவ்ஸ் சம் ஐடியா. ஜஸ்ட் இட் கிவ்ஸ் சம் ஐடியா. எப்டின்னா, ஸோ வந்து இது வந்து அதனுடைய கான்ட்ரிபியூஷன் எப்டி இருக்கு? இப்ப கேமரா அண்ட் கேம் கார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் வந்து எப்டி இருக்கு? அந்த டிஃபரண்ட் அ ஐ மீன் சேனல் வைஸா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். பட் இத இப்படி கூட இல்லாம நம்ம என்ன பண்ணலாம்னா, சேஞ்ச் சார்ட் டைப் போயிட்டு, இப்போ வந்து இந்த 100% ஸ்டாக்டு காலம் இருக்கும். இட் கிவ்ஸ் அ கிளியர் ஸ்டோரி. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வந்து கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அதாவது இந்த 100%ல இது எவ்வளோ கான்ட்ரிபியூஷன், இது எவ்வளோ கான்ட்ரிபியூஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரிஞ்சிடும். ஓகே இது 5%. தென் இது நெக்ஸ்ட். இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3மே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 40%. ரெஸ்ட் த எல்லோ. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டீட்டெயில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பிரசன்ட் பண்றது. இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கம்பேரிசன் பண்ணிட்டோம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே வந்து கம்பேரிசன். ஓகே. இது கம்பேரிசன். திஸ் இஸ் கம்பேரிசன். அகைன் ஒரு சின்ன ரீகேப் தான். நான் என்ன பண்ணோம், நம்மளுடைய கீ மெட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணோம். அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்லைசர் வச்சு எப்படி கிளியரா பிரசன்ட் பண்ணணுங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கம்பேரிசன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இயர் ஓவர் இயர் வந்து சேல்ஸ் வெர்சஸ் ப்ராஃபிட் எப்படி இருக்குங்கிறத கம்பேரிசன் பண்ணோம். அட் த சேம் டைம் நம்முடைய இன்னும் அடுத்த ட்ரில் டவுன் எப்படி இருந்ததுன்னா, நம்மளுடைய மேனுஃபேக்சரர் வைஸ் என்னுடைய சேல்ஸ் ஹூ இஸ் மை டாப் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணோம். அதாவது நம்மளுடைய கேட்டகரிக்கும், நம்மளுடைய சேனலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மெட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணி, அத வந்து 100% ஸ்டாக் அண்ட் காலம் சார்ட்ல வந்து எப்படி விசிபிள் நம்ம பிரசன்ட் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் இப்ப இதுவரைக்கும் நம்மளுடைய இது எல்லாமே முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேரிசனுக்கு அப்புறம் நம்மளுடைய ட்ரெண்ட் அனாலிசிஸ். நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட சொல்லணும். சார் இப்படித்தான் ஒரு ட்ரெண்டா இருக்கு. அதாவது டவுன்வர்ட்ல இருக்கு. இது அப்வர்ட்ல இருக்கு. அப்படிங்கிற ட்ரெண்ட வந்து நம்ம வந்து சொல்லணும். அது அந்த ஸ்டோரி எப்படி சொல்றதுங்கிறத பார்க்கலாம். தென் ஐ ஜஸ்ட் காப்பி திஸ் பிவோட். தென் கம் டவுன். தென் இப்ப என்ன பண்ணணும்னா, என்னுடைய சேனல் தேவையில்ல. இங்க வந்து பார்ட் கேட்டகரியும் தேவையில்ல. என்னுடைய ஆர்டர் டேட் வேணும். என்னோட ஆர்டர் டேட்ட நான் வந்து கொண்டு வந்து போடுறேன். ஓகே. ஆர்டர் டேட்ட கொண்டு வந்து போட்ட உடனே வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில வந்து ஒரு ப்ளஸ் சிம்பல் வரும். தென் இது வந்து டிஃபரெண்ட்டா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து குரூப் பண்ணியிருக்கும். இது எல்லாமே குரூப் பண்ணியிருக்கும். இத வந்து அன்குரூப் பண்றது எப்படி அப்படின்னீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி, தென் இதில வந்து அன்குரூப் அப்படின்னீங்கன்னா, டைரக்ட்டாவே வந்து இது டே வைஸா மாறிடும். இப்ப நீங்க ரீகுரூப் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நீங்க வந்து குரூப்ல கிளிக் பண்ணிட்டு, இப்ப இதில பார்த்தோனே தெரியும். இயர்ஸ், குவார்ட்டர், மந்த், டேஸ், ஹவர், மினிட்ஸ், செகண்ட்ஸ் வரைக்கும் யூ கேன் அன்குரூப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 இத செலக்ட் பண்ணிக்கிறோம். இயர், மந்த்ஸ் ஆவத்தும் எனக்கு வந்து குரூப் 1 அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இயர் குரூப் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பண்ணிரும். நெறைய டைம் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அம் காலம் சார்ட் ஒன்லி ஃபார் த கம்பேரிசன். லைன் சார்ட் ஃபார் ட்ரெண்ட் அனாலிசிஸ். இப்போ நம்மளுடைய ஒரு லைன் சார்ட் கிரியேட் பண்ணலாம். கிளிக். தென் கிளிக் ஆன் திஸ் லைன் சார்ட். கிளிக் என்டர். நவ் இட் கிவ்ஸ் த அனதர் வியூ ஆஃப் ஸ்டோரி. இங்க நம்ம வந்து கம்பேரிசன் பண்ண போறதில்ல. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கம்பேரிசன் பண்ண போறதில்ல. இட் கிவ்ஸ் சம் ட்ரெண்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்வர்ட்ல இருக்கா? டவுன்வர்ட்ல இருக்கா? என்ன மாரி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இத வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ்ன்னு இருக்கும். அத ரைட் கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் ட்ரெண்ட் லைன். ஓகே. இது வந்து நெறைய இது ஒரு பிக் ஸ்டோரி. ஐ மீன் பிக் சாப்டர் இது. இத நான் வந்து இன்னொரு கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ்ட் இதில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேசிக்ஸ் முடிச்சிடலாம். தென் அட்வான்ஸ் இதில வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன இந்த ஒரு 6 இதுக்குமே வந்து ஒரு டிஃபரெண்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கு. அது என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல. ஓகே. ஸோ இப்ப இந்த ஸ்டோரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியரா தெரிஞ்சிருக்கும். வி ஆர் இன் அ டவுன்வர்ட் ட்ரெண்ட். ஏன்னா, நம்ம சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரா வந்து டவுன்வர்ட்ல போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஸ்டோரிய வந்து உங்களால சொல்ல முடியும். ஓகே. திஸ் இஸ் அனதர் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரேங்கிங். இப்போ ஐ ஜஸ்ட் காப்பி திஸ் டேட்டா. ஓகே. என்னுடைய ப்ராடக்ட். ஓகே. என்னுடைய ப்ராடக்ட். ஜஸ்ட் மூவ். கிவ் மீ எ செகண்ட். ஓகே. தென் வந்து நான் என்ன பண்றேன்னா, ரேங்கிங் போறோம். ரேங்கிங்ல என்னுடைய ஆர்டர் டேட் வேண்டாம். இது வேண்டாம். தென் நான் என்ன பண்றேன்னா, கண்ட்ரி. ஓகே. விச் கண்ட்ரி? இப்ப நெறைய கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா? இப்போ இத வந்து நம்ம ஷார்ட் பை லார்ஜஸ்ட் டூ இது. ஓகே. இப்ப
இப்ப நம்மகிட்ட இவ்வளோ கண்ட்ரீஸ் இருக்கு. இந்த கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய டாப் 10 ஆர் டாப் 15 கண்ட்ரீஸ். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் காமிக்கணும் அவசியம் இல்லல்ல. நார்மலா நீங்க ஒரு மீட்டிங்ல இருக்கிறப்போ வந்து, "சரிப்பா ஒரு டாப் 10 மட்டும் ஹைலைட் பண்ணு" அப்படிம்பாங்க. ஸோ அந்த டாப் 10 எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். என்னுடைய இந்த ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு, இங்க வந்து வேல்யூ ஃபில்டர்ன்னு இருக்கும். இந்த வேல்யூ ஃபில்டர்ல இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டாப் 10ன்னு இருக்கும். ஜஸ்ட் கிளிக். ஸோ இதுல we can increase top 10 or 15. ஸோ whatever value you want, you can give. கிளிக் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய டாப் உங்க கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். என்னுடைய டாப் 15 கண்ட்ரீஸ் எதெல்லாம் வந்து எனக்கு வந்து கான்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் ஸோ ஒரு ஆல்மோஸ்ட்டாக நம்மக்கிட்ட இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கரெக்ட்டா? என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரலா ஒரு கீ மெட்ரிக்ஸ் எப்படி கிரியேட் பண்றது? தென் அதை எப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரில் டவுன் பண்றது? இன்னைக்கு நம்ம ஒரு 3 விஷயங்கள் வந்து கிளியரா பார்த்துருந்தோம். அதாவது 4 விஷயங்கள். 1 ஒரு கீ மெட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அனாலிட்டிக்கல்ல வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ண போறது கம்பேரிசன். எப்பயுமே அதுதான் மோஸ்ட் இன்ட்ரஸ்டட் பார்ட்டா இருக்கும். ஒரு ஹெட் ஆஃப் ஒரு முக்கியமான பெர்சன்ஸ்க்கு எல்லாமே. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு தேவையானது என்னன்னா, ட்ரெண்ட் அனாலிசிஸ். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க. அடுத்து அவங்க விரும்பப்படுறது என்னன்னா, அதாவது டாப் 10, டாப் 15 ப்ராடக்ட்டு இதுதான் வந்து அடுத்தவங்க வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டட் பார்ட்டா இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரலா ஒரு டேட்டா அனாலிசிஸ்க்கு தேவையான ஒரு ஐடியாவ குடுத்துருக்கும்னு நெனைக்கிறேன். இஃப் யூ நீட் மோர் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் லெட் மீ நோ. தென் ஐ வில் ட்ரை டு கிரியேட் அட்வான்ஸ் வீடியோ. பட் ஐ ஹேவ் மோர் பிளான் டு கிரியேட் அட்வான்ஸ் வீடியோஸ் லைக் எப்படி கோரிலேஷன் அனாலிசிஸ் பண்றது, வேரியன்ஸ் அனாலிசிஸ் பண்றது அப்படிங்கிறத வி வில் டூ இட் இன் அவர் அப்கமிங் வீடியோஸ். ஓகே. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் பி சேஃப். பாய் பாய்.